நண்பா, நேற்று நைட் ஒரு நியூஸ் வந்து போட்டிருந்தேன். அந்த நியூஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணுங்க, கரெக்டாக தீபாவளி வருது, நிறைய கார்கள் வந்து ஸ்டாக்ல நின்றுட்டு இருக்குது இன்வென்ட்ரியில். ஸோ அதனால் வந்து அவசரப்பட வேணாம். இப்போதைக்கு கார் வாங்குறதுக்கு ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ கொடுக்குற ஆஃபர் விட இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க தீபாவளிக்கு. அந்த டைம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கான முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட 7 லட்சம் கார்கள் வரைக்கும் இன்வென்ட்ரியில் அப்படியே நின்றுட்டு இருக்குது, டீலர்ஸ் கையில் மட்டுமே. அந்த கார்கள் எல்லாத்தையும் சேல் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாரோட பெரிய தலைவலியாக இருக்குது. இதோட ஒர்த்து மட்டும் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 70,000 கோடி. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கார்கள் வந்து அப்படியே சேல் ஆகாமல் நின்றுட்டு இருக்குது. இப்போ இதை தொடர்ந்து மாருதி சுசுகி மட்டும் எப்பா நாங்களாம் பயங்கர உஷாருப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ப்ரொடக்ஷனை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த காரெல்லாம் ஃபஸ்ட்டு சேல் ஆகட்டும், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்சியலாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடக்ஷனை வந்து அப்படியே குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாருதி சுசுகி இப்போ முடிவு எடுத்துருக்காங்க. ஏன்னா 7 லட்சம் கார்கள் இருக்குதுல்ல, இதில் கிட்டத்தட்ட 4,96,000 கார்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட கார்கள் மட்டும் தான் நிற்குது. மாருதி ஒரு மாசத்துக்கு குறையாம 1 லட்சம் கார்கள் வரைக்கும் சேல் பண்றாங்க இந்தியன் மார்க்கெட்ல. அது போக ஃபாரின் மார்க்கெட்டுக்கும் நிறைய இம்போர்ட் பண்றாங்க. பட் அப்படி இருந்தாலுமே கிட்டத்தட்ட இந்த 4 லட்சம் யூனிட்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 லட்சம் யூனிட்ஸ் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்குது கார்கள். இது பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுது. ஏன்னா அடுத்தடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணும்போது சேல் ஆச்சுன்னா தானே அந்த அமௌண்ட்டை வச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அது ஒரு ப்ராஃபிட்டான பிஸ்னஸாக போகும் அப்படிங்கிறது மாருதி சுசுகிக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 லட்சம் கார்கள் இன்னும் 3 மாசத்துக்கு, அதுவும் இந்த தீபாவளி டைம் எல்லாம் வருது இல்ல, அப்பெல்லாம் ஆஃபர் விட்டு தட்ட போறாங்கன்னு நினைக்கிற மாருதி சுசுகி எல்லாம் இருக்கிற கார்கள் எல்லாத்தையும் சேல் பண்ணி ஆகணும். ஏன்னா 2024 to 2025க்கான சேல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கால்குலேஷன்ல இருக்குது. ஏன்னா அடுத்த வருஷம் வரும்போது ப்ரொடக்ஷன் இயர் வந்து மாறுது இல்ல, அதனால பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசிக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ புது கார் வாங்க போறீங்களா, கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. வெறும் 2 மாசம் வெயிட் பண்ணுங்க. அழகா பாத்தீங்கன்னா ஒரு கார் எடுக்க போறீங்கன்னா அதிகபட்சம் 1 லட்சம் வரைக்கும் மினிமம் கேரண்டி கிடைக்கும், டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், அதுக்கப்புறம் கார்பரேட் ஆஃபர், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது சர்வீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி உங்களுக்கு ஒரு 2 lakh to 3 lakh வரைக்குமே உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போவே அவசரப்பட்டு எடுக்க வேணாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லுவேன். ஏன்னா ஒரு கம்பெனி, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 செல்லிங் கம்பெனியே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை லிட்டரலி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணுங்க நண்பா, இது கண்டிப்பாக மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகும். சூப்பரான ஒரு கார் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே எடுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இப்போ நிறையவே இருக்குது.